நிச்சயமாக மறுபடியும் சொல்கிறேன், விஜயகாந்துக்கு 20 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த செல்வாக்கை விட நியரஸ்ட் எக்ஸாம்பிள் விஜயகாந்த் தான். சிவாஜியோ கமலையோ ஒப்பிட முடியாது. விஜயகாந்தோடு ஒப்பிடும்போது அதை விட அதிகமாக, சில மடங்கு அதிகமாக தான் விஜய்க்கு இன்றைக்கி சப்போர்ட் பேஸ் இருக்குது. ப்ராப்ளம் வந்து என்னென்னா, விஜய்கிட்ட அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த மாதிரி யாருமே இல்லை. அது ஒரு பெரிய பலவீனம். இன்னொன்று, முழுசாக வரல, இன்னமும் அவர் சினிமாவில் நடிச்சுட்டு இருக்கார். மேபி அந்த ஜனநாயகன் படம் முடிஞ்சு ஜூலை ஆகஸ்ட்டுக்கு பிறகு அவர் ஃபுல் டைமராக வரும்போது வாட் இஸ் ஒரு பாலிடிக்ஸ், இதுக்கெல்லாம் பதில் தேவை. வெறும் இந்த சினிமா கவர்ச்சியை மட்டும் வச்சுட்டுலாம் அதிகாரத்துக்கு வரதுன்றது அது கண்டிப்பாக இல்லைன்றதை நான் உறுதியாக நம்புகிறேன். 26 அவருக்கான தேர்தல் இல்லை. சென்னைக்கு வெளியில் நடத்தினா எனக்கு தெரியல. அதை கொண்டு போய் மதுரையில் வைக்கிறாங்க. விஜயோட இவ்வளோ விஷயம் மதுரையில் நடக்குதுன்னா, விஜயை மையமாக வைத்து திமுக தன்னுடைய அரசியல் காய்களை நகர்த்துகிறது. விஜயை ஒரு பெரிய என்ன விலை கொடுத்தும் ஆட்சியை அடுத்த ஆண்டு தக்க வைத்துக் கொள்ள வேண்டும், என்ன விலை கொடுத்தும் 26 ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். அதில் வந்து அவங்களுக்கு இன்றைக்கி ஒரு பெரிய சவாலாக உருவெடுத்திருப்பது விஜய் ஜெயிக்க மாட்டாருன்னு நம்மளை விட அவங்களுக்கு நல்லா தெரியும். ஆனால் அவங்களோட வெற்றி வாய்ப்பை சிதைப்பார். நான் அதைத்தான் சொல்லுகிறேன் திரும்ப திரும்ப, இல் பி டிஸ்ரப்டர், ஈ கனாட் பி விக்டர். அது திமுகவுக்கு ரொம்ப நல்லா தெரியும். அது அவங்களால் அந்த டிஸ்டர்பன்ஸை தாங்க முடியல. மெட்ரோலுக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். இன்றைய நேர்காணலில் நம்முடைய இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திருமணி அவர்கள். வணக்கம் சார். தாவேகா தலைவர் விஜய் அவர்களுடைய இந்த அரசியல் பயணம் அப்படின்றது தொடர்ந்து இப்போது இந்த சில நாட்கள், இந்த ஒரு வாரம் ஒரு மாதம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோன்னா அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது அவருடைய பயணங்கள். அதன் பின்னால் வரக்கூடிய அந்த கூட்டம், அதன் மூலியமாக அவர் சொல்லக்கூடிய விஷயங்கள், இதெல்லாம் எப்படி பார்க்கலாம் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. அவர் கோயம்புத்தூரில் அந்த ரோட் ஷோ பண்ணார். அந்த ரோட் ஷோவில் ஏகப்பட்ட கூட்டம், ஒரு நடிகருக்கு கூடிய கூட்டம் அப்படின்னு சொன்னாலுமே கூட அது ஒரு சில கட்சிகளுக்கு ஒரு கிரியை ஏற்படுத்துச்சு அப்படின்றது பரவலாக பேசப்பட்ட ஒரு விஷயம். அப்புறம் மதுரையில் ஒரு பிளானே பண்ணலை, அங்கே ஒரு ரோட் ஷோ நடந்துச்சு, அங்கேயும் கட்டுக்கடங்காத கூட்டம். இத்தனைக்கும் ஷூட்டிங்க்கு போன இடத்துக்கு ஒரு அவ்வளோ பெரிய கூட்டம் அப்படின்றத எப்படி பார்க்குறீங்க? ஒரு பக்கம் அவர் வந்து ஒரு வெற்றியை பெற மாட்டார்னு நீங்கள் தொடர்ந்து ஒரு கணிப்பை வச்சுக்கிட்டே இருந்தாலும் கூட அவருடைய அந்த கூட்டம்ன்றது ரொம்ப அதிகமாயிட்டே இருக்குன்றதும் நிதர்சனமாக நம்ம பார்க்க முடியுது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஒரு நடிகருக்கு கூடிய கூட்டம்னு பார்க்குறீங்களா, இல்லை ஒரு அரசியல் தலைவருக்கான கூட்டமாக தான் அதை பார்க்குறீங்களா? இல்லை, இப்போதைக்கு அது ஒரு நடிகருக்குரிய கூட்டம் தான். அதில் அரசியல் ரீதியாக அவர் மீது எதிர்பார்ப்பு உள்ளவர்கள் சிலர் இருக்கலாம். பட் பெரும்பாலும் அது நடிகருக்குரிய கூட்டம் தான். பட் எப்படி பார்த்தாலும் அந்த கூட்டம் வந்து ஆச்சரியப்படத்தக்க கூட்டம். நிச்சயமாக மறுபடியும் சொல்கிறேன், விஜயகாந்துக்கு 20 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த செல்வாக்கை விட நியரஸ்ட் எக்ஸாம்பிள் விஜயகாந்த் தான். சிவாஜியோ கமலையோ ஒப்பிட முடியாது. விஜயகாந்தோடு ஒப்பிடும்போது அதை விட அதிகமாக, சில மடங்கு அதிகமாக தான் விஜய்க்கு இன்றைக்கி சப்போர்ட் பேஸ் இருக்குது. ப்ராப்ளம் வந்து என்னென்னா, என்னுடைய கணிப்பில் வந்து இந்த ஆதரவு தளத்தை அரசியலுக்கு எப்படி பயன்படுத்துறதுன்றது தான் அவரோட சேலஞ்ச். ஏன்னா இந்த வெறும் க்ரௌடை, அன்கண்ட்ரோல்டு க்ரௌடை வச்சுட்டு தேர்தலெலாம் ஜெயிக்க முடியாது. ஏன்னா தேர்தல்ன்றது கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் பால் கேம். அதோட சீரியஸ்னஸ் அவருக்கு புரியுது. அதனால தான் பூத் கமிட்டி மீட்டிங் நடத்துகிறார். பூத் கமிட்டியை பற்றின புரிதல் ஒருத்தருக்கு இருக்குனாலே அவருக்கு சீரியஸ்னஸ் இருக்குன்னு அர்த்தம். அதனால தான் கோயம்புத்தூரில் பூத் ஏஜென்ட்ஸ் மீட்டிங்கை போட்டிருக்காரு அவர். இல்லை, அதுலேயே சில விமர்சனங்கள் இருந்துச்சு இல்லையா, அவர் அதிகமாக பேசலைன்றது. அது இல்லை, அது வரேன் நான். பட் அந்த மீட்டிங்கை கூட்டினதே பெரிய விஷயம். பூத் ஏஜென்ட்ஸ் மீட்டிங்கை கூட்டினதே பெரிய விஷயம். முதல்ல ஒரே நாளில் எல்லாம் பண்ணிட முடியாது, இன்னும் 1 இயர் இருக்குது. பூத் ஏஜென்ட்ஸ்ன்ற கான்செப்டை ஒரு தலைவர் புரிந்து கொள்வதே பெரிய விஷயம். ஸோ அதில் அவர் குறைவாக தான் பேசினார், கூட பேசணும், அதை தான் நிறைய பேசினார். எனவே வரும் நாட்களில் பேசலான்னு எதிர்பார்க்கலாம். விஷயம் வந்து அவருக்கு தெளிவாக புரியுது, சீரியஸ்னஸ் புரியுது. ப்ராப்ளம் வந்து மறுபடியும் சொல்கிறேன், இந்த ஆதரவு தளத்தை ரசிகர்களாக இதுலேருந்து குதிக்கிறான், மரத்துலேருந்து குதிக்கிறான், கார் முன்னால் படுக்கிறான், முண்டி அடிச்சுட்டு வரான், துப்பாக்கி எடுத்து செக்யூரிட்டி தலையில் வச்சா கூட கிட்ட போகிறான். ஆனால் இதெல்லாம் திஸ் மஸ்ட் பி கண்ட்ரோல்டு. உங்களுக்கு வந்து கிரவுண்டில் வந்து தேர்தல் காலத்தில் அந்த கடைசி 15 நாள் கேம்பெயின்லையும் தேர்தல் அன்னைக்கு வாக்குப்பதிவு அன்னைக்கும் இதெல்லாம் நீங்கள் சீரியஸாக நீங்கள் வந்து ஹேண்டில் பண்ண வேண்டிய விஷயங்கள். ஆக்சுவல் பாலிட்டிக்ஸ் அதுதான் உங்களுக்கு. அதுக்கு தான் வந்து முதல்ல நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு தேர்தல் எப்போயுமே பயிற்சி களமாக தான் இருக்கும். செகண்ட் எலெக்ஷனில் தான் நீங்கள் வந்து ஜெயிக்க முடியும். இன்னொன்று, ஆலோசனை சொல்கிறதுக்கு இப்போ விஜயகாந்துக்கு பண்டுட்டு ராமச்சந்திரன் மாதிரி ஒரு பெரிய தலைவர் இருந்தார். ஆனானப்பட்ட எம்ஜிஆருக்கு வந்து கல்யாணசுந்தரம்னு ஒரு பெரிய கம்யூனிஸ்ட் லீடர் இருந்தார், எம்கேன்னு அவர் இருந்தார். ஆரம்ப கட்டத்தில் அவ்வளோ பெரிய செல்வாக்குமிக்க எம்ஜிஆர். 67 அண்ணாதுரை சிஎம் ஆகிறதுக்கு, திமுக ஜெயிக்கிறதுக்கு காரணமான எம்ஜிஆர். ஆனால் அவர் கட்சி ஆரம்பித்தப்போ 72லேருந்து 77 வரைக்கும் அவர் வழி நடத்தினவர், பின்னாலேருந்து இயக்குனவர் கல்யாணசுந்தரம், எம்கேன்னு சிபிஐ லீடர் அவர் இருந்தார். அதனால தான் எம்ஜிஆருக்கு பிற்காலத்தில் அந்த சாதனைகளெல்லாம் வந்து சாத்தியப்பட்டது காரணம் ஆரம்ப கட்டத்தில் அது அவங்க தேவை டேக் ஆஃப். அந்த இது வந்து இந்திரா காந்தி வந்து மாநில கட்சிகளை தடை பண்ண போகிறாங்கன்னு ஒரு பேச்சு வந்தப்போ அண்ணா திராவிட முன்னேற்ற கழகன்ற பேரை அனைத்து இந்திய அண்ணா திராவிட கழகம் முன்னேற்ற கழகம் மாற்றினாங்க. கட்சி விதிகளில் வந்து நிறைய பிரச்சனைகளை கருணாநிதி உண்டாக்குனார். அப்போ அதில் வந்து தொடர்ந்து 5 வருஷம் உறுப்பினராக இருக்கணும், இந்த மாதிரியான வேலைகளெல்லாம் பண்ணாங்க. ஏன்னா கலைஞர் மாதிரி ஒரு பெரிய தலைவரை எதிர்த்து ஜெயிக்கிறது அவ்வளோ ஈஸி இல்லை. அதுக்கு டேக் ஆஃபுக்கு எம்ஜிஆருக்கு தேவைப்பட்டது, அவங்க இருந்தாங்க. விஜயகாந்துக்கு அந்த மாதிரி வந்து பண்டுட்டு ராமச்சந்திரன் இருந்தார். துரதிருஷ்டவசமாக விஜய்க்கு யாருமே இல்லை. இன்றைக்கி சுற்றி இருக்கிறது பூரா வெரி மச் யங்ஸ்டர்ஸ். அவங்க வேணும், அதாவது இளைஞர்களும்
முதியவர்களும் அனுபவசாலிகளும் சேர்ந்து நிற்கிறது தான், பிளண்ட் ஆகணும். அது வந்து வேகமாக இருக்கக்கூடிய இளைஞர்கள் இருக்காங்க, வேகமாக செயல்படக்கூடிய நத்திங் அதாவது நத்திங் கேன் ரீப்ளேஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வாங்க. இன்றைக்கி ஆதவர்ஜுனா இருக்கார், இன்னும் சில பேர் இருக்காங்கன்னா, நான் சொல்கிறது கிளாசிக் எக்ஸாம்பிள் பண்டுட்டு ராமச்சந்திரன். எம் கல்யாண சுந்தரம் கூட வந்து எம்ஜிஆர் 50 வருஷத்துக்கு முன்னால், கண்ணு முன்னால் பார்த்தது 20 வருஷத்துக்கு மேலே பண்டுட்டு ராமச்சந்திரன். பிற்காலத்தில் அவரும் விலகிட்டார், அது வேறு. விஜயகாந்துக்கு பண்டுட்டு ராமச்சந்திரன் இல்லைன்னா கட்சி டேக் ஆஃபே ஆயிருக்காது. கட்சியோட பேரை வச்சது, எலெக்ஷன் கமிஷனில் ரெக்கமெண்ட் பண்ணது, ரெஜிஸ்டர் பண்ணது, கட்சியோட சட்டத்திட்ட விதிகள். ஜெயலலிதாவோட 11 பேச்சுவார்த்தை நடக்கும்போது கையெழுத்து போட்டு கேப்டன் போயிட்டார். பேச்சுவார்த்தை நடத்துனது பூரா பண்டுட்டி தான், சசிகலாவோட. ஸோ அந்த மாதிரி ஒரு இனிஷியல் ஸ்டேஜ் இருக்குல்ல, டேக் ஆஃப். எக்ஸ்பீரியன்ஸ்டு பைலட் தான் டேக் ஆஃப் பண்ண முடியும், லேண்டிங்கும் பண்ண முடியும். வானத்தில் இருக்கும்போது ஓட்டுறது யார் வேணால் ஓட்டலான்வாங்க. அந்த மாதிரி நீங்கள் பார்க்கும்பொழுது இன்றைக்கி விஜய் கிட்ட அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த மாதிரி யாருமே இல்லை. அது ஒரு பெரிய பலவீனம். இன்னொன்று, முழுசாக வரல, இன்னமும் அவர் சினிமாவில் நடிச்சுட்டு இருக்கார். மேபி அந்த ஜனநாயகன் படம் முடிஞ்சு ஜூலை ஆகஸ்ட்டுக்கு பிறகு ஒரு ஃபுல் டைமராக வரும்போது இப்போ இருக்க குறைகள் களையப்படலாம். இன்னொன்று, ஒரு மீடியாவை பார்க்கணும். ஏர்போர்ட்டில் கூட மீடியா பார்த்தது, அது மீடியா கான்ஃபரன்ஸ்னு கேட்டகரியில் வராது. ஏன்னா கேள்விக்கு பதில் சொன்னால் தான் அது. இருவழி பாதையாக இருந்தால்தான் அது பேர் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ். ஒரு வழி பாதையாக இருந்தால் அதற்கு பேர் மன் கி பாத். அது ஆடியோ மன் கி பாத், இது வீடியோ மன் கி பாத். மோடியோடது ஆடியோ மன் கி பாத், இது வீடியோ மன் கி பாத். அவங்க விரும்புகிறத பேசுகிறத கேட்குறதுக்கு அதுக்கு பேர் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸா? அவசியமே கிடையாது. இருவழி பாதையாக இருந்தால் தான் அவங்களுக்கும் நல்லது, மக்களுக்கும் நல்லது, தொண்டர்களுக்கும் நல்லது. தயங்குறாங்க, அதை உடச்சிக்கிட்டு அவர் வரணும். இந்த க்ரௌடை பொறுத்த வரைக்கும் இது ஆச்சரியமான விஷயம் தான். ஆனால் இதன் அளவுலேயே இது பெரிய விஷயம், இது மட்டுமே வச்சு ஜெயிக்க முடியாது. இல்லை, இந்த க்ரௌடு ஒரு பக்கம் அவருக்கு வந்து ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கும், கண்டிப்பாக கொடுக்காங்க. மிகப்பெரிய அளவுக்கு வரவேற்பு இருக்குது நமக்கு. ஆமாம், எங்கே போனாலும் நம்மளப்பா. ஆனாலும் அந்த க்ரௌடை நம்ப முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வியும் அந்த இடத்துல வருது. அதை தான் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இந்த க்ரௌடை மட்டுமே வச்சு நீ ஜெயிக்க முடியாது. க்ரௌடை வச்சு இப்பயும் நான் சொல்கிறேங்க, விஜய் 26 அந்த அந்த தேர்தல் தாண்டி அவருக்கே சில அச்சுறுத்தல்கள் மாதிரி சில விஷயங்கள் அது அதுக்கு தான் சிஆர்பிஎஃப் அது அவருக்கே ஒரு இப்போ என்னடா இது இப்போ இல்லை இது அதுக்கு தான் வரேன். இந்த க்ரௌடை பார்த்து அவர் மகிழ்ச்சி அடைஞ்ச நாட்கள் மாறி போய் இப்போ அதை பார்த்து அவர் கவலைப்படுற நாட்கள் வந்திருக்கு. ஏன்னா பொலிட்டிஷியனாக இந்த க்ரௌடை வந்து இப்படி அவர் ரசிக்க முடியாது. அது அவருக்கே கூட ஆபத்தாக முடியலாம். ரெண்டாவது, இது அன்ரூலி க்ரௌடால் வந்து அந்த க்ரௌடுக்கும் ஆபத்து வரலாம். இப்போங்க அவருடைய உயிருக்கான ஆபத்து என்பது வந்து அது பெரிய அளவில் இருக்கிறதா நான் நினைக்கல. சிஆர்பிஎஃப் இருக்குது, பவுன்சர்ஸ் இருக்காங்க, உயிருக்கெல்லாம் ஆபத்து வராதுன்னு நான் நம்புகிறேன். வரக்கூடாது. வன்முறை என்பது துளியும் ஒரு ஜனநாயகத்தில் இடம் கிடையாது. யாராக இருந்தாலும் அவங்களுக்கு சொல்கிறாங்க. அல்ல, அதை தான் இப்போ நீங்கள் மரத்துலேருந்து குதிக்கிறாங்க. அவனுக்கு எதாவது ஆச்சுன்னா கெட்ட பேர் விஜய்க்கு தானே வரும். இந்த அன்ரூலி க்ரௌடால் பாதிக்கப்படக்கூடியவர்கள் யாராவது இருப்பார்கள், ஆனால் அந்த அவப்பெயரும் அவர் தலையில் தான் வந்து விடியும். அதை தான் நான் சொல்கிறேன். இந்த நடிகராக இருந்து இந்த க்ரௌடை ரசிக்கிறது வேறு, அரசியல்வாதியாக அவர் ரசிக்க மாட்டார். இன்றைக்கி அந்த க்ரௌடு அவருக்கு தலைவலியாக மாறிக்கிட்டு, நம்ம ஏற்கனவே பேசின மாதிரி அவரால் தாங்க முடியாத அளவுக்கு அவருக்கு சப்போர்ட் பேஸ் வருது. இதுதான் சேலஞ்சு. இதை எப்படி ஹேண்டில் பண்ண போகிறார்? பாலிட்டிஷியனாக மாறணும். செகண்ட் ரேங்க் லீடர்ஸ் வேணுங்க, சொல்கிறத கேட்கணுங்க. இப்போ புஷி ஆனந்த் சொல்ல கேட்க மாட்டேன், தட்டி விட்டுட்டு போகிறான்னா அன்ரூலி மாபால் நீங்கள் பாலிடிக்ஸ் பண்ண முடியாது. ரெண்டாவது, அடுத்த இஷ்யூஸுக்காக அவர் என்ன ஃபைட் பண்ண போகிறாருதான் கார்த்தி முக்கியம். சும்மா நீங்கள் வந்து ஓகே, நீங்கள் பூத் கமிட்டி மேனேஜ்மெண்ட்லாம் உங்கள் கட்சி விவகாரம், மக்கள் பிரச்சனை எதுக்கு தெருக்கு வந்தீங்க? நீ பரந்தூரை தவிர எதுக்கு வந்தீங்க? ஒரு இஷ்யூவை கையில் எடுத்து இது வரைக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனைக்காக தமிழகம் முழுவதும் அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் ஆர்ப்பாட்டம், ஊர்வலம், பேரணியை நடத்தி இருக்கிறாரா? இல்லை. வாட் இஸ் ஒரு பாலிடிக்ஸ்? இதுக்கெல்லாம் பதில் தேவை. வெறும் இந்த சினிமா கவர்ச்சியை மட்டும் வச்சுட்டுலாம் அதிகாரத்துக்கு வரதுன்றது அது கண்டிப்பாக இல்லைன்றதை நான் உறுதியாக நம்புகிறேன். 26 அவருக்கான தேர்தல் இல்லை, மேபி 31 இருக்கலாம். 26 அவர் வில் பி டிஸ்ரப்டிவ் ஃபோர்ஸ் தான். அவர் ஒன்றும் வெற்றி பெற போகிறதுலாம் கிடையாது, நான் உறுதியாக நம்புகிறேன். அதுக்கு வாய்ப்பே கிடையாது. 31 இருக்குது, நான் மறுக்கல அதை. பட் 26 எப்படி அவர் அதை யூஸ் பண்ணிக்க போகிறார்? லான்ச் பேடாக யூஸ் பண்ணணும்னா கண்டமேனிக்கு இது மாதிரி கட்டுப்பாடு இல்லாமல் வச்ச கூட்டத்தை வச்சுட்டுலாம் அது தலைவலியாக மாறிடும். அது மரத்து மேலே தொங்குறது, போகிற இடத்துலலாம் காரு பின்னால் போகிறது, சுற்றுறது, வருது, இதெல்லாம் வந்து சரியாக வராது உங்களுக்கு. வந்து வாட் இஸ் ஒரு பாலிடிக்ஸ்? பரந்தூர் ஒன்றுத்துக்கு தான் நீங்கள் வந்தீங்க, வேறு எதுக்கு வந்தீங்க? கன்னியாகுமரியிலேருந்து பாத யாத்திரை வருவாருன்றாங்க, அனைத்து மாவட்டங்களுக்கும் போவாருன்றாங்க. அதுக்கு பிறகு தான் நம்ம முடிவு பண்ண முடியும். ஏன்னா எப்படி பார்த்தாலும் 26 அவர் தனியாக தான் நிற்க போகிறாருன்னு தெரியுது. ஏடிஎம்கே பிஜேபிக்கெல்லாம் அவர் போவார்ன்ற நம்பிக்கைலாம் எனக்கு இல்லை. அது அங்கே தான் ஒரு மிகப்பெரிய இது வருது. தாவேக்கா அதிமுகவுடன் இணையும், அதிமுக அந்த என்டிஏ கூட்டணியில் இணைவார் அப்படின்ற அந்த பேச்சுக்கள் பரவலாக இருக்குது. தினமலரில் ஒரு தலைப்பு செய்தியாகவே அதை போடுறாங்க, தாவேக்காவை இணைக்கும் முயற்சி அப்படின்ற ஒரு விஷயத்தை போடுறாங்க. அப்படின்போது அந்த ஒத்த கருத்துடைய கட்சிகள் ஒன்று சேரணும். அதிமுகவோட செயற்குழு கூட்டத்தில் எடப்பாடி அவர்கள் பேசலைங்க. இது நான் கருதுவது இதற்கு வாய்ப்பு குறைவு இன்றளவில். அதுக்கு காரணம் விஜய். ஆமாம், ஆனால் நடக்காதுன்னு எந்த ப்ரொபோசிஷனுமே நீங்கள் ஒதுக்கி தள்ள முடியாது. ஓகே, பிஜேபியோட 2 இடதுசாரிகள் போக மாட்டாங்க,
காங்கிரஸ் போவாது. விசிகா கூட ஒரு காலத்தில் இருந்திருக்கு. மற்ற யார் வேணால் போவாங்க. போனால் ஆச்சரியம் இல்லை, வருத்தம் இருக்கலாம், ஆச்சரியம் இல்லை. விஜய் வந்து இன்றைக்கு சூழ்நிலையில் பிஜேபி ஏடிஎம்கே அலையன்ஸ் போகமாட்டார்னு நாம் நம்பலாம். பட் அது நடக்காதெல்லாம் யாருமே எந்த உத்தரவாதமும் கொடுக்க முடியாது. ஏன்னா பாலிடிக்ஸ்ன்றது வந்து நம்ம நினைக்கிற மாதிரி கிடையாது. அது வேறு டைமென்ஷனில் உருண்டுக்கிட்டு போகுது இன்றைக்கி. ஆகவே ஃபைனலாக அவர் போக மாட்டார்னு யாரும் கற்பூரம் ஏற்றி சத்தியம் பண்ணுறதெல்லாம் வாய்ப்பே கிடையாது. இது வரைக்கும் அவர் நிரூபிக்கலாம். அது ஒரு நெரேட்டிவாக செட் பண்ணப்படுதான்னு கேட்குறேன். அது ஒரு நெரேட்டிவாக செட் பண்ணப்படுதுன்றது உண்மை. நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா தினமலரில் முந்தி ஏடிஎம்கேவோட விஜய் போகிறாருன்னப்போ இல்லைன்னு மறுப்பு தெரிவித்தாங்க. இப்போ ஏடிஎம்கே பிஜேபி என்டிஏக்கு போகிறாருன்னு தினமலரில் பேஜ் ஒன்றில் வருது. எந்த மறுப்பும் வரல. எடப்பாடி விஜயோட தொடர்ந்து பேசி கொண்டிருக்கிறார் என்று தான் நான் கேள்விப்படுகிறேன். அது உண்மை. பட் அதோட அர்த்தம் அவர் அந்த பிஜேபி போயிடுவார். சமீபத்தில் விஜய் சொன்னதுக்கான அர்த்தமும் எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போவோம் அப்படின்றது நல்ல பாயிண்ட் சொன்னீங்க கார்த்தி. அதுதான் நான் சொல்கிறேன். பிஜேபியோட போக மாட்டார்னு நான் நம்புகிறேன் இது வரைக்கும். ஆனால் நாளைக்கு என்ன நடக்கும்னு சொல்ல முடியாதுன்றதுக்கு அர்த்தம் இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல, என்ன சொன்னார் நீங்களே மறுபடியும் சொல்லிட்டு. எக்ஸ்ட்ரீம் மக்களுக்கு நல்லது செய்யணும், எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் நம்ம போவோம். அப்போ திஸ் திங்ஸ் cannot be ruled out. இன்னைக்கு வாய்ப்பு குறைவு. அதாவது வந்து பாசிபிலிட்டிஸ் ஆர் லெஸ்ன்னு சொல்லாமல் வழியா இல்லை. நம்ம இந்த பிகே அவர்கள் பேசினது இப்போ நம்ம எடுத்துகிட்டு வரணுமா? டிசம்பர் வரைக்கும் பொறுத்திருங்கன்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருந்தார். அதிமுகவோட கூட்டணி போனால் ஸ்வீப் தான், பட் ஆனால் அவர் போகமாட்டார் அப்படின்ற ஒரு வினோதமான ஒரு பதில் தான் அது. 2 கேள்வி 2 பதில் ஒன்று சொல்லியிருந்தார். அதை இப்போ நம்ம பொருத்தி பார்க்க வேண்டியது இருக்கலாம். ஏன்னா இன்னொரு விஷயமும் இருக்குது கார்த்தி. விஜயை வந்து டிஎம்கே எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்றதை பொறுத்த விஷயம். அவர் பிஜேபி ஏடிஎம்கே அலையன்ஸ்க்கு போகிறதுன்றது ரொம்ப இம்சை கொடுக்குறாங்க, ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க. கவர்மெண்ட் மெஷினரியை வச்சு, கட்சியை வச்சு, மீடியாவை வச்சு, சோஷியல் மீடியாவை வச்சு விஜயை ரொம்ப இன்சல்ட் பண்ணுறாங்க அப்படின்னா எங்கே போவார்? அதுக்கு தான் சொன்னேன். டிஎம்கே எப்படி விஜயை ஹேண்டில் பண்ணுறதுன்றதை பொறுத்த விஷயம். அவர் பிஜேபி ஏடிஎம்கே அலையன்ஸ்க்கு போவாரா போக மாட்டாரான்றது. ஏன்னா ஒரு மனிதன் வந்து கடைசியில் வந்து அட் த எண்ட் ஆஃப் த டே எனக்கு என்ன என்னோட இருத்தலுக்கே எக்ஸிஸ்டன்ஸுக்கே ப்ராப்ளம் வருதுன்னா நான் எந்த எல்லைக்கும் போவேன் இல்லையா? அதுதான் இப்போது கோயம்புத்தூரில் அவர் ஒரு ஷூட் போகிறாரு, அதுக்கு ஒரு க்ரௌடுக்கு வருது. அதுக்கு பின்னாடியே உதயநிதி போகிறாரு. அங்கே கோவையில் ஒரு அரசியல் இதுக்காக தெளிவாக தெரியுதுங்க. விஜயோட க்ரௌடு உதயநிதிக்கு இல்லை. எப்படி இருக்கும்? நீங்கள் பார்ட்டியில் இருக்கீங்க, பவரில் இருக்கீங்க, அவர் அப்போசிஷனு. வெறும் சினிமாக்காரன் மட்டும் இல்லை, எதிர்கட்சிக்கு வர கூட்டம் ஆளுங்கட்சிக்கு வராது. அப்படியே வந்தாலும் ஆளுங்கட்சிக்கு வந்து காசு கொடுத்து வர கூட்டம் தான் அது. இன்றைக்கி தமிழ்நாட்டில் விஜய்க்கு ஒருத்தருக்கு மட்டும்தான் தானாக வருது கூட்டம். எடப்பாடிக்கு, ஸ்டாலினுக்கு, உதயநிதிக்கு, அன்புமணிக்கு, வைகோக்கு எல்லாருக்கும் வந்து கூட்டி வர கூட்டம் தான். விஜய் ஒருத்தருக்கு தான் ஆஸ் ஆஃப் நவ் தானாக வர கூட்டம். நீங்கள் எதுக்கு போய் அன்னைக்கு வந்து உதயநிதியை கோயம்புத்தூரில் இவங்க எக்ஸ்போஸ் பண்ணாங்க? உங்களுக்கு தெரியாதா? அந்த க்ரௌடு உங்களுக்கு வராது. அப்போ நீங்களாவே உங்கள் பலவீனத்தை ஏன் வெளிப்படுத்திக்கிறீங்க? இல்லை, அதே இப்போது திமுகவுடைய கூட்டம் மதுரையில் ஜூன் மாதம் நடக்கும். பொதுக்கூட்டம் நடக்குது. அது மதுரைக்கு இப்போ போயிட்டு வந்தார்ல. இல்லை, அதை அவரை பேஸ் பண்ணியே ஒரு திட்டங்கள் நகரம். அது அவங்கள அச்சத்தை தானே காட்டுது. பரந்தூருக்கு போயிட்டு வந்துட்டு வேங்க வேலுக்கு போகிறாருன்னு டாக் வந்தோடனே வேங்க வேலை குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணுறாங்க. கோயம்புத்தூரில் அவர் போனவுடனே சொன்ன மாதிரி உதயநிதி போகிறாரு. மதுரைக்கு விஜய் போயிட்டு வந்தாருன்னா பொதுக்குழு மதுரையில் நடத்துகிறாங்க. எனக்கு தெரிஞ்சுங்க, சப்ஜெக்ட் டு கரெக்ஷன், டிஎம்கே பார்க்கக்கூடிய பத்திரிகையாளர் நண்பர்கள் அல்லது திமுகவில் இருக்கக்கூடிய நண்பர்கள் தெளிவுபடுத்தணும். இஃப் ஐ எம் ராங் இட் ஷுட் பி கரெக்டட். எனக்கு தெரிஞ்சு திமுக பொதுக்குழு நான் 90கள்லேருந்து பார்க்குறேன், தமிழ்நாட்டுக்கு வெளியில் நடந்ததே இல்லை. சென்னைக்கு வெளியில் அறிவாலயத்தில் தான் நடக்கும். அப்படியே இருந்தாலும் அது ரொம்ப அரிதான தருணம். அது கூட்டம் நடக்கும். பொதுக்குழு கொண்டு போய் மதுரையில் எனக்கு தெரிஞ்சு திமுக வச்சதே கிடையாது. அண்ணா அறிவாலயத்தில் தான் எத்தனையோ பொதுக்குழு. நான் என்ன 91லேருந்து பார்க்குறேன். திமுக ஆண்டுதோறும் கலைஞரை கூட்டுவார் அண்ணா அறிவாலயத்தில். இல்லை, அவருக்கு ஷூட் முடிய போகுது. ஜூன்லேருந்து அவர் வந்து ரெகுலராக பாலிடிக்ஸ்குள்ளார் என்ட்ரி ஆக போகிறாருன்ற ஒரு நியூஸ் பரவலாக பேசப்படுது. அதனால் மதுரையில். அதே நேரம் இவங்களும் ஜூன் மாதம், ஏன்னா அவர் அடுத்து மதுரை தான் பிளான் பண்ணியிருக்காரு, பூத் கமிட்டி மாநாடு. ஆமாம், அது ஒரு காரணமாக இருக்குது. தாராளமாக. ஏங்க விஜயை பார்த்து திமுக அஞ்சுகிறது என்பது உண்மை. 1000 முறை சொல்லுவேன். இப்போ சம்பவங்களோட கோர்வையை வச்சு பார்த்தீங்கன்னா, பொதுவெளியில் இருக்கக்கூடிய விஷயங்களை வச்சு பார்த்தீங்கனாலே நீங்கள் புரிந்து கொள்ளலாம் விஜயோட தாக்கம், இம்பேக்ட் ஆஃப் விஜய் எந்த அளவுக்கு திமுக மேலே இருக்குன்னு. அதைத்தான் நான் சொல்லுகிறேன். நான் பார்க்கின்ற இந்த கிட்டத்தட்ட 35 ஆண்டு காலத்தில் திமுக நண்பர்களும் பத்திரிகையாளர்கள் நண்பர்களும் தான் கரெக்ட் பண்ணணும் நான் தவறாக இருந்தால். பொதுக்குழுவை நான் அறிந்த வரையில் திமுக அண்ணா அறிவாலயத்தை தவிர வேறு எங்கேயும் நடத்தினதா எனக்கு தெரியல. ரொம்ப ரேராக இருந்திருக்கலாம். அப்படி இருந்தால் கூட மேபி ரொம்ப ரேரஸ்ட் அக்கேஷனாக தான் இருக்கும். ஜென்ரலி அது அண்ணா அறிவாலயத்தில் தான் நடக்கும் பொதுக்குழு. சென்னைக்கு வெளியில் நடத்தினாலும்
எனக்கு தெரியல. அதை கொண்டு போய் மதுரையில் வைக்கிறாங்க. விஜயோட இவ்வளோ விஷயம் மதுரையில் நடக்குதுன்னா, விஜயை மையமாக வைத்து திமுக தன்னுடைய அரசியல் காய்களை நகர்த்துகிறது. விஜயை ஒரு பெரிய சவாலாகத்தான் திமுக பார்க்கிறது. விஜய் ஏற்கனவே குறிப்பிட்டீங்க இல்லையா, விஜய் அவங்க எப்படி ஹேண்டில் பண்றாங்கன்றத பொறுத்து தான். ஏன்னா இன்னும் இஷ்யூ பேஸ்டு பாலிடிக்ஸ் அவருக்கு இன்னும் வரல, இன்னும் பண்ணவே இல்லை. ஏங்க ஆக்சுவல் பாலிடிக்ஸ்க்கு விஜய் வரவே இல்லை. அதுக்குள்ளேயே திமுகவுக்கு ஏங்க இவ்வளோ அச்சம் விஜயை பார்த்து? அவர் கோயம்புத்தூர் போனால் நீங்களும் உதயநிதி ரோட் ஷோ கோயம்புத்தூர்ல இருக்கீங்க, அவர் மதுரைக்கு போனால் நீங்களும் மதுரைக்கு போறீங்க. பயம்னு பார்க்கலாமா, இல்லை ஆரம்பத்திலேயே இதை முற்றுப்புள்ளி வச்சிருவோம் அப்படின்ற ஒரு இல்லை பயத்தின் காரணமாக ஆரம்பத்திலேயே முற்றுப்புள்ளி வைக்கணும்னு பார்க்குறேன். சி, அட் த எண்ட் ஆஃப் த டே டிஎம்கே பொறுத்த வரைக்கும் அவங்க பொலிட்டிக்கல் பார்ட்டிங்க, அவங்க வந்து பவர் ட்ரிவன் பார்ட்டி. பவர் வேணும் அவங்களுக்கு, கம் வாட்மே பவர் வேணும். என்ன விலை கொடுத்தும் ஆட்சியை அடுத்த ஆண்டு தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். என்ன விலை கொடுத்தும் 26 ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். அதில் வந்து அவங்களுக்கு இன்றைக்கி ஒரு பெரிய சவாலாக உருவெடுத்திருப்பது விஜய். விஜய் ஜெயிக்க மாட்டாருன்னு நம்மளை விட அவங்களுக்கு நல்லா தெரியும். ஆனால் அவங்களோட வெற்றி வாய்ப்பை சிதைப்பார். நான் அதைத்தான் சொல்லுகிறேன் திரும்ப திரும்ப. இல் பி டிஸ்ரப்டர், ஈ கனாட் பி விக்டர். அது திமுகவுக்கு ரொம்ப நல்லா தெரியும். அது அவங்களால அந்த டிஸ்டர்பன்ஸை தாங்க முடியல. மெஜாரிட்டி இருக்க முடியலையா, அவரை கண்டுக்காம இருக்க முடியலையா? கண்டுக்காம இருக்க முடியலன்னா அவர் அந்த அளவுக்கு பாதிப்பு அவங்களுக்கு ஏற்படுத்துறாரு. இவங்க வெளியில சொல்ற மாதிரி திமுகவும் திமுகவுடைய ஆதரவாளர்களும் வெளியில சொல்றது மாதிரி அவர் ஆன்டி டிஎம்கே ஓட்டை மட்டும் உடைக்கல, அவர் டிஎம்கே கோர் டிஎம்கே ஓட் பேங்கை உடைக்கிறார். பெண்கள் ஓட்டை உடைக்கிறார். நீங்க எத்தனை 1000 ரூபாய் கொடுத்தீங்கனாலும், எத்தனை விடியல் பயணத்தை நடத்துனீங்கனாலும் பெண்கள் ஓட்டு, பாரம்பரிய திமுக குடும்பங்களில் இருக்கக்கூடிய பெண்கள் ஓட்டு விஜய்க்கு போகுது. இது அவங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும். அவங்க சர்வேஸ் தொடர்ந்து எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நான் சொல்றேன், மாதந்தோறும் 2 சர்வேவாக அது குறைஞ்சபட்சம் அவங்க எடுப்பாங்க, 15 நாளைக்கு ஒரு தடவை. அவங்களுக்கு நல்லா தெரியும் விஜய் வந்து ஒரு பெரிய டிஸ்ரப்டிவ் ஃபோர்ஸாக அவங்களுக்கு வந்துக்கிட்டு இருக்காருன்றது திமுக தலைமைக்கு ரொம்ப நன்றாக தெரியும். அவங்க நடந்து கொள்ளக்கூடிய புறவெளியில் அவங்க நடந்து கொள்ளக்கூடிய விதத்தை வச்சு பார்த்தீங்கனாலே விஜயோட தாக்கம் திமுக மேலே எவ்வளோ தூரம் இருக்குன்னு பார்த்துக்கலாம். கோயம்புத்தூரில் போனார், உடனே உதயநிதி ரோட் ஷோ போகிறாரு. மதுரையில் அவர் பூத் கமிட்டி மாநாடுன்றாரு, இவங்க போய் பொதுக்குழுவை மதுரையில் வைக்கிறாங்க. பொதுக்குழுவை முடிச்சுட்டு அங்கே ஒரு பப்ளிக் மீட்டிங் போடுவாங்க, அப்புறம் தெருவா போவாங்க. இது விஜயோட இம்பேக்ட். இது அவங்க மறுக்கலாம், ஆனால் இதுதான் உண்மை. கண்டிப்பாக சார், தொடர்ந்து பேசலாம். மிக்க மகிழ்ச்சி. நன்றி சார்.